பார்த்தீங்கன்னாக்கா வாழை மரத்தில் வாழைக்காய் வந்திருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாளில் அறுத்து பழமாக்கி சாப்பிடுவாங்க. அப்படியே வந்தீங்கன்னாக்கா அப்படியே சுற்றி வந்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு பார்த்தீங்களா, கரும்பு பாருங்க, கரும்பு, தென்னை மரம், அப்புறமா ஃபுல்லு கரும்பு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு தோட்டம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தங்கச்சி இங்கே புல்லு பிடிங்கின்னுக்குறாங்க பக்கத்தில். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்தில் ஒரு சோலை செடி வந்துருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா களை நிறையா இருக்குது. இந்த களையெல்லாம் பிடுங்கிட்டோமாக்கா தான் இது நல்ல பலன் கொடுக்கும். பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ஒரு கொய்யாக்காய் செடி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாதுளை செடி ஒன்று இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு நார்த்தங்காய் செடி இருந்துச்சு, அதை நாங்கள் வெட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நிறைய கனி கொடுத்துச்சு. பாருங்க, வீட்டுக்கு ஆகாதுன்னு யாரோ சொன்னாங்க, மூட நம்பிக்கை. அந்த இப்போ அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது சொன்னதை வச்சு இவங்க அதை கட் பண்ணிக்கிறாங்க. பாருங்க என்ன மாதிரி முட்டாளுங்களாக இருக்கிறாங்கன்னு. பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது. களை தான் நிறையா இருக்குது கரும்பில். இந்த களையெல்லாம் ஆள் வச்சு பிடுங்கணும். பிடுங்கிட்டு உரம் யூரியாலாம் போட்டு தண்ணி பாய்ச்சணும். அப்புறமா தான் இதுக்கு பலன் நிறையா கிடைக்கும்.